காட்டிலே இருந்தார். இது ஸ்ருதி பிரக்கிரியை, இது ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியை, இது சுத பிரகாசிகா பிரக்கிரியை, இது கீதா பாஷ்ய பிரக்கிரியை. ராமானுஜர் பண்ண பகவத்கீதா பாஷ்யத்திலே அந்த பகவத்கீதா பாஷ்யத்தை சொன்ன விஷயம் இவங்க திருவாயூரில் எழுதுவார். இது காட்டலாம். இது பாஞ்சராத்திர பிரக்கிரியை, இவர் பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொன்ன விஷயம் வந்து பத்தியா இதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகம விஷயங்கள் அப்படின்னு காட்டுவார். இது ஸ்ரீ ராமாயண பிரக்கிரியை, இது ராமாயணத்தை சொன்னதுபடி சொல்றாங்க. இது மகாபாரத பிரக்கிரியை, மகாபாரதத்தை சொன்னபடி வருவார். அங்கே இது வந்து மகாபாகவத பிரக்கிரியை, பாகவத புராணமே அப்படியே சுவர் என்ன சொல்றார் ஆழ்வார் சொல்றாங்க. இப்படி காண்பிச்சுட்டே வர்றார். இது ஸ்ரீ விஷ்ணு புராண பிரக்கிரியை, இது பதார்த்தம். எங்கெங்கெல்லாம் திருவாய்மொழியில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு பதத்தை வியாக்கியானம் சொல்றதுக்குள்ளால இங்கேருந்து தாவி குதிப்பார். மகாபாரதத்தை எப்படி சொல்றது, வேதத்தை எப்படி சொல்றது, பகவத்கீதை எப்படி சொல்றது, ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி சொல்றார், ராமாயணம் எப்படி சொல்றது, பாகவதம் எப்படி சொல்றது, மகாபாரதம் போயிட்டே இருப்பார். ஆனால் திரும்பி வரும், அந்த பதத்தை வியாக்கியானத்தை முடிக்கணும். அதிலேயே 6000 படியில இந்த திருக்குறளை பிரான் பிள்ளான் என்ன சொல்றார், 9000 படியில நஞ்சியர் என்ன சொல்றார், அப்புறமா 12000 படியில வாதிகேசரி அழகமனாள பெருமாள்ஜியர் என்ன சொல்றார், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய 24000 படியில பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்றார், அப்புறமா வடக்கு திருவீதி பிள்ளை என்ன சொல்றார், 36000 படியில. இத்தனை வியாக்கியானமும் ஒரு வாரத்துக்கு இத்தனை பேருடைய வியாக்கியானம், இவ்வளவு இதிகாச புராணம், இவ்வளவு வேதாந்தங்கள் எல்லாத்திலிருந்து எடுத்து கொடுப்பாராம். அது மட்டும் இல்ல, இதுதான் இந்த வார்த்தைக்கு, இந்த தமிழ்ல இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். ஆழ்வாருடைய அபிப்பிராயம். அதே மாதிரி டிக்ஷனரின்றோமே நிகழ்வு, அதுல என்ன சொல்லியிருக்கு அகராதியில, அதுக்கும் அந்த பொருளை எடுத்து சொல்லி இத்தனை பொருள்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு இருந்தாலும் இந்த இடத்துல ஆழ்வார் அபிப்பிராயப்படுறது இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். இங்க உயர் நலம் அப்படின்னு சொன்னா உயர்ந்ததான நலம் உடையவர், நன்மை உடையவர் அப்படின்னு எடுத்துட்டா இந்த நன்மைன்னு எதை சொல்றார், நலம்னு எதை சொல்றார், ஆனந்தம். ஏன்னா ஆனந்தோ பிரம்மே நித்யஜானாத் அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா, பிரம்மன்றது ஆனந்தம் தானே. அப்ப அந்த ஆனந்தத்தை தான் இங்க நலம்னு சொல்றார். அந்த ஆனந்தமானது உயர்வர உயர் நலம், எல்லைக்கு மேற்பட்டு அப்பாற்பட்டு ஆனந்தத்துக்கெல்லாம் மேல ஆனந்தத்துக்கெல்லாம் பிரம்மானந்தம். அந்த ஆனந்தத்தை உடையவன் எவன் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு எடுத்து உபனிஷத்துலேருந்து வேதங்கள்லேருந்து பல கொட்டேஷன்ஸ் கொடுத்து பேசுறார். இதுக்கு பதார்த்தம், இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம். இந்த வாக்கியம் பூரத்துக்கு, இந்த ஒரு வரி பூரத்துக்கு தான் அர்த்தம் வாக்கியார்த்தம். இது மகா வாக்கியார்த்தம், இது சமவியாகார அர்த்தம், இது துவன்யர்த்தம், இது வியங்கியர்த்தம், இது பிரதிகோட்டியர்த்தம். இது சப்தரசம், இது அர்த்தரசம், இது பாவரசம், இது ஒன்பொருள், இது உட்பொருள். இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு போகிறோம். இதெல்லாம் துவனி அர்த்தம்ன்றது ஒன்று உண்டு. அதெல்லாம் நல்லா புரிய இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று ரெண்டு சொல்லிட்டு போயிடுறேன். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுறையாய் திருவேலூரும் பாவாய். திருப்பாவையில் எல்லாத்துக்கும் ஒரு தோழி எழுப்புற ஆண்டாள், கேசவனை நாங்கள்லாம் பாடிட்டு இருக்கோம், பஜனை பண்றோம், காலங்காலத்தால பதில படுத்துட்டு இருக்கேன், எழுந்து வாமா. பொம்மை நாட்டிகள் தூங்கக்கூடாது. இப்போ புருஷா மட்டும் தூங்கலாமா, புருஷாலும் தான் தூங்கக்கூடாது. முதல்ல பொம்மை நாட்டிகள் எழுந்து தானே வெந்நீர் போட்டு இவா குளிச்சுட்டு அப்புறம் ஆம்பளைகளுக்கெல்லாம் வெந்நீர் போட்டு கொடுத்து கைங்கரியங்கள் நிறைய இருக்கும். வாசல் அளிக்கிறது முதல்ல பொம்மை நாட்டிகள் தான் எழுந்துக்கணும். அப்போ ஒரு பெண் பிள்ளையா இருக்கக்கூடிய ஒரு பெண்குட்டியான நீ எழுந்துக்காத இருக்கிய மார்கழி மாசத்துல வெளியே காத்தால போதுல கேசவ பஜனம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் தூங்குறிய அப்படிங்கச்சே கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைக்கும். அதை கேட்டு எப்படி படுத்துட்டு இருக்கேன்னு ஒரு அர்த்தம். இதுக்கு மேல இன்னொரு துவனி அர்த்தம் கொடுத்தோம்னா இந்த கேசவனை பாடவும்னு சொல்லக்கூடாது. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ அப்படின்னு எடுத்தோம்னா துவனி. கேசவனை பாடவும் அழுத்தி சொன்னோம்னா என்ன துவனி அப்படின்னா, இந்த கலியுகத்துல கேசவ பஜனத்தால்தான் எந்த ஜீவனும் வைகுண்டம் போக முடியும்னு புராணம் சொல்லிச்சு. அதை கேட்டிருந்தும் இப்படி படுத்திருக்கே அப்படின்னு அர்த்தம் மாறும். அப்போ இந்த மாதிரி துவனி அர்த்தங்கள்லேருந்து பலவேறு அர்த்தங்களை எடுத்து சொல்லி அருள் செய்கிறார். நித்தியம் அந்த 2:30 மணிக்கு நம்பெருமாள் குதூகலமாக கிளம்பி வரார். உற்சவத்தில் கூட அப்படி கிளம்பி வர மாட்டார். இந்த காலட்சேபம் கேட்கணும்னா தனி ஒரு ஒய்யார நட போட்டு நான் கேட்டு வரார். என்ன பெருமாளே, என்ன நீ நட ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இப்போ நாளுக்கு நாள் நட போடுறதே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டா, காலட்சேபம் கேட்கிறேன் பெருமாளுக்கே அப்படியே பிரகாசம் ஏற்படுறதா. காலட்சேபம் கேட்க தான் பெருமாளுக்கே ஒளி வளரணும். அதான் கோவில்கள் எல்லாம் உபன்யாசங்கள் நிறைய நடக்கணும். எல்லாருக்கும் பூஜை நடந்தால் மட்டும் வராது. உபன்யாசம் மண்டபம்லாம் இருந்தால் கட்டி போட்டுக்கு நிறைய உபன்யாசங்கள் மாற்றி நடந்துட்டே இருந்தால் அதை கேட்க தான் பெருமாளுக்கு தேஜஸ் ஏறிட்டே போகும்.
பலம் விஷ்ணோகோ பிரவர்த்ததான்ற ராமாயணம். அதனால இதை கேட்க பெருமாளுக்கு ஒரு படி ஜோரா உடம்பு திருமேனியெல்லாம் அப்படியே பல பலன்னு ஆறுது, இன்னும் பிரகாசம் ஏறுறது, புஷ்டி ஆறார், ஜலக்கு ஜலக்குன்னு நட போடுறார், வந்து கேட்டு போறார். ரங்கி வத்சரமேகமேவ சுனோது வெட்டம் யதோக்தம் கிரமாது. எப்படி உள்ளதோ உள்ளபடி சொல்லிட்டு போறார் மணவாளம் அவர்கள். ஒரு வருஷ காலமா 10 மாச காலம் நடந்தது. போன வருஷம் ஆவணி மாசம் ஆரம்பிச்சு இந்த வருஷம் ஆனி மாசம் முடியது. 10 மாத காலங்கள் நடந்தது அப்படிங்கிறார். பரிதாபி வருஷம் ஆரம்பிச்சார். இப்ப அடுத்தது பிரமாதீச வருஷம் ஆனி மாசம் மூல நட்சத்திரம். இவரே மூல நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணதான். இந்த ஆனி மாசம் மூலத்தை அன்னைக்கு இவருக்கு ஞாயிற்றுக்கிழமையா வந்தது. அன்னைக்குதான் இவர் பூர்த்தி பண்றாங்க காலக்ஷேபம். ஒரு 10 மாச காலம் ஜனங்கள் 4 நாள் ஏறி கூட்டம் ஏறி வந்தவாதான் வந்தபடியே இருக்காலே தவிர ஊரை பார்த்துட்டு ஒருத்தர் போக மாட்டேங்கிறா. 10 மாசம் ஆனாலும் அப்படியே வந்து அப்புறமா என்ன இங்க 3 மணி நேரம் இங்க உபன்யாசம் கேட்டுட்டு போய் 30 மணி நேரம் பேசிட்டு இருக்கா. அதை பத்தி இப்படி சொன்னாரே, நீங்க இப்படி சொன்னாரே, அடடா இன்னைக்கு என்ன பார்த்தா கடாட்சம் பண்ண அப்படிங்கிறாரு. இத்தனை பேர் இருக்கா, என்ன பார்த்தா அந்த இடத்துல என்னை பார்த்து சிரிச்சா அப்படிங்கிறது உள்பட அவளுக்கு மனசுல அப்படியே பதிஞ்சு ஒருத்தர் பேசிட்டு ஆனந்தப்பட்டு இருக்கா. ஆனந்த வருடத்தில் கீழ்மையாண்டில் அழகான ஆனிதனில் மூல நாளில் பானுவாரம் கொண்ட பகலில் செய்ய பௌரணையில் ஆடியிட்டு பொருந்தி வைத்தே ஆனந்தமயமான மண்டபத்தில் அழகான மணவாளர் வீடு சாத்த வானவரும் நீரிட்ட வழக்கே என்ன மணவாள மாமுனிகள் கழித்திட்டாரே. பெருமாள் தேவாதி தேவனே இவரிட்ட வழக்கா இருக்கார். இவர் என்ன சொல்றாரோ எல்லாருக்கும் தலையாற்றார். நீர்தான் போய் எனக்கு பிரமாணம்ன்றார். அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. பெருமாள் அப்படி கேட்க ஆரம்பிச்ச மற்ற தெய்வங்கள்லாம் பேர் கேட்பானே. தெய்வங்கள்லாம் மணவாள மாமுனிகள் நம்மளை பார்க்க மாட்டாரா, நேற்று வரைக்கும் பெருமாள் பார்க்க மாட்டாரா நினைச்சா. இப்போ அந்த பிள்ளையார்லேருந்து ஆரம்பிச்சு முருகன்லேருந்து சிவன்லேருந்து அம்மன்லேருந்து எல்லா தெய்வங்களும் அங்கேருந்து மணவாள மாமுனிகள் கடாட்சம் நம்ம மேல படுமான்னு பார்த்தா அவர் மேலேயே பார்க்க மாட்டேங்கிறார், இவாளையே பார்க்குறார். ஏன்னா இவெல்லாம் பாகவதாள், ஸ்ரீ வைஷ்ணவா, இவாளை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் தெய்வங்களை அவன் பார்ப்பான். அப்படின்னா அலட்சியம்னு அர்த்தம் இல்லை. இவா ரசிக்கிற மாதிரி அவளுக்கு ரசிக்கிறது. ஏன்னா அவளுக்கு சத்சங்கம் கேட்டு வழக்கம் இல்லை, சத்சங்கத்துக்கு வந்து வழக்கம் இல்லை. புதுசாக இப்போ தான் காலக்ஷேபம்னு வந்து உட்காந்துருக்காங்க. இவாளால் நம்ம நல்ல தேட்டையாக ரசித்து அனுபவிக்கிறவான். அப்போ யார் ரசித்து அனுபவிக்கிறாளோ அவளை பார்த்து தானே உபன்யாசம் பண்ணுவா. தூண் மாதிரி உட்காந்துக்கிறவாளையை பார்த்து அவளையே பார்த்துட்டு நமக்கு தூக்கம் வந்துடும். சொல்கிறவரே தூங்கி போயிட விட்டுதான். ஏன்னா ரசித்து கேட்கிறவா வேண்டாமா. ரசிகாளாக இருக்கிற பாகவதா, ஸ்ரீ வைஷ்ணவாள், ஆச்சாரிய புருஷா இவாளெல்லாம் பார்த்து ரசித்து கொண்ட தெய்வங்கள்லாம் கூட காத்திருக்காள மணவாள மாமுனிகள் என்ன ஆஜ்ஞை பண்ணுவாரா, நமக்கு ஏதாவது ஒரு கிஞ்சித்காரம் பண்ண மாட்டோமா அப்படின்னு அவா கூட எதிர்பார்க்கிறா அப்படிங்கிறார். அந்த மாதிரி இருக்குச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் கடைசியில் பூர்த்தியானது ஞாயிற்றுக்கிழமையா வந்து பூர்த்தியாது. பானுவாசம் ஆரம்பிச்சது வெள்ளிக்கிழமை, முடிக்கிறது பானுவாசம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து முடிஞ்சது மூல நட்சத்திரம். இவருடையவே மாச நட்சத்திரம் மணவாள மாமுனி. இன்னைக்கு கூட சில கோவில்களில் மணவாள மாமுனிகளுக்கு சாத்துமுறையான தினம் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் விசேஷமாக கொண்டாடுறோம். சாத்துமுறையான நாள் திருவாய்மொழி பூர்த்தி பண்ணார். காலட்சேபத்தில் பூர்த்தி ஆயிடுச்சு. திருவாய்மொழி காலட்சேபத்தை பூர்த்தி பண்ணிட்டார். அதில் அத்தனை பேர் அவாவற்று வீடு பெற்ற குருவூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு இந்த 1000 பாசுரம் தெரிஞ்சிட்டவா உயர்ந்து போயிடுவா அப்படிங்கிறத சொல்லி பூர்த்தி பண்ணாரோ இல்லையோ காலட்சேபம் பூர்த்தி ஆயிடுச்சு. இதுவே மணவாள மாமுனிகளுக்கு மரியாதை பண்ணணும். எல்லா சிஷ்யாவும் மரியாதை பண்ணணும். விதவிதமாக தட்டு நினைச்சு மங்கள திரவியங்கள்லாம் வச்சிருக்கா. பல பேர் விதமாக பழங்கள்லாம் வச்சிருக்கா. இந்த பக்கம் உலர் பழங்கள்லாம் வச்சிருக்கா. ஒரு பக்கம் அமுதுபடியான அரிசி வச்சிருக்கா, பருப்பு வச்சிருக்கா, வெல்லம் வச்சிருக்கா. இந்த பக்கம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சிருக்கா. பல பேர் பழங்கள் வகைராக்கள்லாம் இருக்கு. அவளால் முடிஞ்ச காணிக்கைகள்லாம் கொண்டு வந்து தட்டில் வச்சுட்டு போறா. நிறைய சேர்றது எக்கச்சக்கமா இருக்கு. மணவாள மாமுனிகளுக்கு இதெல்லாம் லட்சியமே இல்லை. ஏற்கனவே சன்னியாசி எது வந்தாரு எது போறாங்க. பெருமாள் திருவுள்ள முகந்திருக்காரா, பெருமாள் ஏத்துண்டாரா, நம்ம சொன்ன ஒரு வருஷத்தையும் பூர்ணமா ஏத்துண்டாரா, காலட்சேபத்தை அனுபவிச்சாரா, அதுலயே இவர் மனசு ஓடுறது. அப்படி இருக்கச்சே இத்தனையும் நடக்குது.
ஆச்சு. இப்போ மரியாதை ஆரம்பித்து வேத மந்திரம் சொல்லி அவருக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுது. அந்த சந்தர்ப்பத்தில் மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறார். அர்ச்சகாலாம் எல்லாம் சஜ்ஜமா இருக்கான்னு பார்த்துட்டு நிற்கவே அங்கேருந்து ஒரு சின்ன பையன் 4 வயசு இருக்கும். அந்த பையன் இடுப்பில் ஒரு சின்ன துண்டு கட்டியிருக்கான், நெத்தியில் திருமண் காப்பிட்டுருக்கான், கழுத்தில் துளசி மாலை போட்டுருக்கான், நல்ல கருநீளமாக இருக்கான், கருப்பா குறுகுருன்னு பார்வையோடு இருக்கான், சுத்தர் ஊட்டி. அதையே வந்து உட்கார தெரியாது. இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இங்கே ஓடுது. இத்தனை தட்டுகள் வச்சிருக்கா சீர் வரிசை மாதிரி. அத்தனை தட்டுகளுக்கு நடுவில் இடுக்கிற எங்கே கிடைக்கிறதோ அங்கே கால் தூக்கி வைக்கிறான், அங்கே குதிக்கிறான், இங்கே குதிக்கிறான், தாவறான். அபச்சாரமாக போயிடுவேன். அடே அம்பி யாருடாப்பா பையா, ஆச்சாரியருக்குன்னு வச்சிருக்கா மரியாதைகள்லாம் கால் பற்ற போகிறது, அபச்சாரமாயிடும். இந்த வாணி அடியேன் ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறான் அந்த பையன். 4 வயசு பையன் இருப்பான். இங்கெல்லாம் அடியேன் ஒரு விண்ணப்பம் கணீர்னு வேதம் படித்த பையனோட இருக்கு. குரலை பார்த்தான், வெங்கல குரலை கணீர்னு அடியேன் செய்யும் விண்ணப்பம்னா. என்னப்பா விண்ணப்பம் பண்ண போற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அந்த பையன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, பெருமாளையும் பார்த்துட்டு, மனவாள மாமனிகளை பார்த்துட்டு கை வச்சுட்டு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையை சொன்னா திருப்பி தாவி குதிக்கிறோம். இங்க அங்க ஓடுறோம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம். ஸ்ரீசைலேசன்னா திருவாய்மொழி பிள்ளை, அவருடைய தைரிய பாத்திரம்னா நம்ம மனவாள மாமனிகளை தான் சொல்றது. இது அழகா அனுஷ்டப் ஸ்லோகத்துக்கு ஆரம்பிக்கிற மாதிரி அழகா 8 அக்ஷரத்தோட முதல் பாதம் இருக்கு. அட அம்பி அடுத்து சொல்லு, மேலும் சொல்லுன்னா உடனே அந்த பையன் இப்படி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்து சிரிச்சுட்டு தீபக்தியாதி குணார்ணவம், ஞானம் பக்தி தியானம் முதலீடுகள் எல்லாம் ஒரு பெரிய கடல் மாதிரி விளங்கக்கூடியவர். அட மனவாள மாமனிகளை பற்றி தான் இந்த பையன் சொல்கிறான், இவ்வளோ விசேஷமாக சொல்கிறான். சொல்லிட்டார் 2வது பாதத்தை சொன்னால் திருப்பி குதிச்சு விளையாட்டு பிள்ளையா. அப்பதான் பாடம் உங்களுக்கு தீராத விளையாட்டு பிள்ளை இப்படி ரூட் அடிக்கும். இங்க குதிக்கிறான், அங்க குதிக்கிறான், இங்க தாவரா. அம்பி நீ சொல்லுப்பா அப்படின்னா யதீந்திர பிரவணம் வந்தே. யதீந்திர பிரவணர் அப்படின்னா யாருக்கு வேண்டாம்? யதீந்திரர் அப்படின்னா ராமானுஜர். அவர்கிட்ட பிராபண்யம்னா மாளாத காதல் உடையவர். யாரு? மனவாள மாமனிகள் தான் சொல்றது. இல்லை இன்னும் பேர் வரலையே, மனவாள மாமனின்ற பேர் வரலையே. 3 பாதம் சொல்லிட்டானே, அதுக்குள்ள திருப்பி விளையாட ஆரம்பிச்சுட்டான். திருப்பி என் அப்பனே கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமி எழுந்துட்டார், முக்கிய சிஷ்யர் எழுந்து ஓடி வந்து இந்த பையன் ஒரே விளையாட்டு பையனா இருக்கிற போட்டு பிடிச்சி நிற்க வச்சு, அடே அப்பா இன்னொன்னு சொல்லுடா குழந்தை, அடுத்த பாதத்தை பூர்த்தி பண்ணு. என்ன அடுத்த வார்த்தை என்னன்னா ஒரு விண்ணப்பம். திருப்பி விண்ணப்பன்ற சொல்லிட்டே விண்ணப்பம் தான், அத்தனை தரம் விண்ணப்பம் பண்ண போறா. அந்த 4வது பாதத்தை சொல்லி முடிடாப்பா அப்படின்னு உடனே கடைசியில ரம்யஜா மாதரம் முனி, இந்த அழகிய மனவாள மாமுனிகளை வந்தே வணங்குகிறேன். பெருமாளே அருள்ச்சிக்கிறான்னு எனக்கு தோன்றது. பையனை பார்த்தா யார் வீட்டு பையன்டாப்பா, உன் பேர் என்ன? இதான் அர்ச்சகர் வீட்டு பையனா, ஆச்சாரிய புருஷாலாந்த வீட்டு பையனா? அது சம்ஸ்கிருதத்துல புதுசா மனவாள மாமனிகள் பேர்ல ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கான். இவன் யாருன்னு தெரியல. அம்பி உன் பேர் என்ன? என் பேர் ரங்கநாயகம். அவசரமா துருத்தே பேசுறது இந்த பிள்ளை. என் பேர் ரங்கநாயகம். ரங்கநாயகம். யாராத்து பையன்? இந்தாத்து பையன் தான் ரங்கநாயகன் பேரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானே, அவருக்கு மாலை போட வேண்டாமா? இப்படி அற்புதமான ஸ்ரீசைலேச தயாமாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே. நீ சொன்னீங்க ரங்கநாயகன், அதனால உடனே கொடுத்தா ரங்கநாயகமே இருக்காது. ஓ பாக்கிய சுவாமி, ஓ பாக்கியம். कामेश्वरो वै श्रवणो ददातु वीराय वै श्रवणाय महाराजाय नमः. பூமன்னமாது பொருந்தியமார்வன் புகழ்மலிந்த பாமன்னமாறன் அடிபணிந்தோய்ந்தவன் அகலையோர் தாம் மன்னவந்ததி ராமானுசன் சரணாரவிதம்
நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அற்பமனத்திகள் மைங்கலலுந்தன் அல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரினோடு முன்கையேந்திய முக்கோர் தன்னழகும் முன்னவர் தந்திட மொழிகள் நிறைந்திடு முழுவனிலாவழகும் கற்பகமே வீழ் கருணை பொழுங்கிடு கமல கண்ணழகும் காரிசிதன்சிகள் சூடிய முடியும் கரண செய்ய முடியும் எப்பொழுதும் எதிராசர் படிவழகியன் இதயத்துளதால் எதிராஜநாதவல்லிநாயகி சமேத ஸ்ரீ ஆதிகேசவஸ்வாமி தத்தக்தஸ்ய ராமானுஜஸ்வாமி அனுகிரகம். வந்தே ராஜாவர்ணோ திருவந்தே மோபி கத்சதி ரோஜனோ ரோஜமானஸ்வபனஸ்வமான கல்யாண திருமேனி வாரம் செல்லும் போது திருமேனி சுவாமி வர்த்ததாம் மொழிவர்த்தாம் இந்த விசேஷமான இந்த சன்னிவேசத்தை நமக்கு அப்படியே புறப்பாடு போகும்போது நான் கேட்டுட்டே போவோம். ரம்மியமாக குரல் கேட்டுன்னு இருக்கோம். ஓமகம் ராஜானம் மத்தி மந்தாரமாதி प्रतिष्ठितः तस्य प्रकृतिरीलस्य परस्य महेश्वरः. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் ஏன்னா கடைசியில் பூர்த்தியாச்ச மரியாதை நம்பெருமாள் பண்றார் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ ராமானுஜருடைய கிருபை இந்த சந்தர்ப்பத்தில் வரணுமா? இது நம்ம என்ன சொல்லி வச்சா வர முடியும்? இந்த சந்தர்ப்பத்தில் எப்போ ராமானுஜரே கொடுத்து அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வராரோ, பண்டரே நேரம் வராரோ, ராமானுஜரே தான் வர மரவாள மாமனியுடைய வைபவம்னா ராமானுஜருக்கு அவ்வளோ 11 வருஷமா கடந்த 11 வருஷமா ராமானுஜர் வைபவம் தான் சொல்லிட்டு வந்தேன். இந்த தரம் தான் மரவாள மாமனியுடைய சரித்திரம் நீங்கள் சொல்லுங்களேன் 10 நாளும் அப்படின்னு கேட்டுட்டா சில பேர் இந்த ஊருக்காரா. அதனால சரி இந்த தரம் இப்படி வச்சுப்போம்னு ஆரம்பிச்சா மரவாள மாமனியோட வைபவம் கேட்டு பெருமாள் எவ்வளோ ஆனந்தப்படுவார். அந்த ஆனந்தம் தானே விசேஷம். இப்போ இந்த ரங்கநாயகன்றதான பையன் ரூபத்தில் இப்படி அப்படி ஓடி ஆடி விளையாடி இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படிங்கிற இந்த தனியனையே ஆச்சாரிய சம்பாவனையாக கொடுக்குறான். யார் இந்த பையன் தெரியலையே? யாரா தம்பிடாப்பா நீ யாரு? அர்ச்சகர் வீட்டு பையனா இல்லை யாராவது ஆச்சாரிய புருஷாலாத்து பையனா? உங்கள் அப்பா யாரு? ஏன்னா இந்த பையனை எங்கேயும் பார்த்துட்டா தெரியலையே அப்படின்னு கேட்டால் இப்படி அப்படியே ஓடிட்டே எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு கையை இப்படி காட்டுறான், திடீர்னு குதிக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியாத இருந்தவன் திடீர்னு பார்த்தா மறைஞ்ச போயிட்டான். பட்டு இவ்வளோ பெரிய கோஷ்டியில் திடீர்னு இந்த பையனை காணும். இப்போ யார் வந்து சொன்னதுன்னா புரிஞ்சுடுது. நம்பெருமாள் ரங்கநாதரே ரங்கநாயகம் அப்படிங்கிற பேரில் வந்து ஏண்டானா உடனே அடுத்தது ஆவேசிச்சு சொல்றார். பெருமாள் நம்பெருமாளே ஆவேசிச்சு அர்ச்சகமுகேன்னு சொல்றார். சாட்சாத் நானே தான் இந்த நாளாக கேட்ட ஐயா மாமனிலிருந்து காலட்சேமம். அதுக்கு பதிலுக்கு சுவாமி மரவாள மாமனிக்கு என்னுடைய ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு தனியன் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆனந்தப்பட்டு ஆச்சரியப்படுறா. இது இந்த இடத்துல மட்டும் பெருமாள் பேசினதில்லை. இங்கே புருஷாலாம் இங்கே உட்காந்துருக்கா, காலட்சேபம் கேட்டு இருக்கா இல்லையா? இதில் பிரதானமாக கோவில் கந்தாவணை அண்ணன் சுவாமின்னு இருக்காரு. அவருடையதான தேவியார் அம்மங்கார் அவ திருமாளிகள் இருக்கா, அவ கோஷ்டி பேசிட்டு இருக்கா. நேற்றெல்லாம் காலட்சேபத்தில் இதுதான் சொன்னாராம். நீங்கள் காலட்சேபத்து நாளைக்கு முடிஞ்சிருக்கும், அங்கே பெரிய மரியாதைகள்லாம் நடக்கும் நம்ம மரவாள மாமனுக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அந்த ஸ்திரீகள்லாம் அங்கே பார்த்தா கொடுக்கணும்னு ஒரு பையன் வந்து அம்மா 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 அப்படின்லாம். யாருடாப்பான்னு திரும்பி பார்த்தா ஒரு ஓலைச்சுவடியை கையில் கொடுத்துட்டு இதை பிடிங்க அவசரமாக இதை பாருங்கோ அப்படின்னா பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டோம். அதில் பார்த்தா ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அந்த ஸ்லோகமே. இதோட இல்லாத திருவேங்கடமுடையான் அங்கே இருக்கக்கூடியதான ஜீயருக்கும் அங்கே இருக்கக்கூடியவா அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் சொப்பனத்தில் போய் காட்சி கொடுத்து இனிமே நீங்கள் திவ்ய பிரபந்தம் இல்லை திருவாராதனை ஆரம்பித்தாலும் சரி, கடைசியில் சாத்துமரை பண்ணாலும் சரி, நாம் பண்ணினதான ஸ்லோகம் இது மரவாள மாமனிகளுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும், இந்த ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கணும். இது இந்த நம்பெருமாளாகிய என்னுடைய
உத்தரவு அப்படின்னு காஞ்சிபுரத்துல ஒவ்வொரு திவ்ய தேசத்துல அந்தந்த அர்ச்சகால்கள் அல்லது அந்தந்த ஆச்சாரிய புருஷா அந்தந்த ஸ்தானிகளுக்கு அங்கெல்லாம் சொப்பனம். இதெல்லாம் பெருசில்ல. குரு பரம்பரை சொல்லுது பத்ரிகாசிரமத்துல ராமானுஜ ஐயங்கார்னு இருந்தார். அவருடையதான சொப்பனத்தையும் போய் பெருமாள் தானே சொல்லி இதுதான் சொல்லி ஆரம்பிக்கணும், இதுதான் சொல்லி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல அப்பேற்பட்டதான எங்க பார்த்தாலும் இது பறக்க வந்தது. அழகர் கோவிலில் சுந்தரராஜ பெருமாள் அழகரே வந்து சொல்றார், இதுக்கெல்லாம் மேல திருவேங்கடமுடியால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஏற்கனவே முன்னாடியே வந்து அவனுக்கு சொப்பனத்துல வந்து பெருமாள் சொன்னாராம், உனக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்றேன், அந்த மந்திரத்தையே நீ எப்பவுமே ஜபம் பண்ணு, சுலபமா என்னை வந்து அடைந்துடலாம் அப்படின்னு திருவேங்கடமுடியாலே வந்து சொல்லியிருக்கார் அந்த பக்தனுக்கு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் அந்த பெருமாள் என்ன உபதேசம் பண்ணாரோ அதே மந்திரமா சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் அவன் புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்துல திருப்பதியில் பிரம்மோத்சவம் நடக்கும் இல்லையா, அந்த சந்தர்ப்பத்தில் திருப்பதி வந்திருக்கா. அப்போ கோஷ்டி ஆரம்பிக்க போறா. ஜீயர் பிரதானமா திருப்பதி ஜீயரோ மற்றவெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் இருந்துட்டு கோஷ்டி ஆரம்பிக்க போறா. இந்த பையனை அர்ச்சகர் அங்கேருந்து கூப்பிடாரு, டே பையா ஸ்ரீ வைஷ்ணவா இங்கேவா. ஓடி வந்தான் அந்த பையன், டேபா இங்கே இவாள்லாம் என்னமோ சொல்ல போறா, அது கேளு நீ. அவளை பார்த்து அதுக்கப்புறமா இவன் சொல்லுவா, அதை நீங்கள்லாம் கேளுக்கோ அப்படின்னு கோஷ்டி புறப்பாடுங்க திருவேங்கடமுடியான் சன்னிதியில அர்ச்சகமுகேன்னு ஆவேசிச்சு பெருமாள் சொல்றார். அந்த பையன் கிட்ட வந்தான், என்ன இவா சொல்றது நான் கேட்கணும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்துட்டுலாம். நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உடனே ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தானே ஆரம்பிப்பா. இந்த ஜியர்ல இருந்து எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை இறஞ்சி சொன்னோடனே ஆஹா இது என்னுடைய ஸ்லோகம் தான் கத்துறோம், இது ஏன் ஸ்லோகம், எனக்கு என்னுடைய மந்திரம், இது நான் டெய்லி ஜபம் பண்ற மந்திரம், இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றோம். தெரியாம போச்சு. பெருமாள் சொப்பனத்தை வந்து எங்களுக்கு ஏற்கனவே சொல்லி நித்தியம் நாங்கள் இந்தம்பா சொல்லி ஆரம்பிக்கிறோம்னா உடனே உனக்கு எப்படி தெரியும் இந்த மந்திரம்னா, இந்த திருவேங்கடமுடியான் தான் சொப்பனத்தில் வந்து எனக்கு காட்சி கொடுத்து இதாண்டா உனக்கு மகாமந்திரம் இதை சொல்லு அப்படின்னு சொன்னதால அதையே நான் ஜபமா பண்ணிட்டு இருக்கேன், மந்திரம் போல ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், இதையே இது பெரிய மகாமந்திரம்னு பெருமாள் சொன்னார். நான் கூட நமோ நாராயண மந்திரம் தான் ரொம்ப பெருசு நினைச்சேன். ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் இந்த ஸ்லோகம் தான் மந்திரம்ன்றார் பெருமாள், அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்றார். அப்படிலாம் அந்த பையன் சொன்ன உடனே திருவேங்கடமுடியான் சொல்றார், அந்த யார் விஷயமான மந்திரமோ அந்த பொருளே ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அந்த மணவாள மாமன்கிட்ட போய் அவர் திருவடி ஆசிரியப்போ அப்படின்னு திருவேங்கடமுடியான் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பையனுக்கு சொல்ல அங்கேருந்து வந்து பெரிய ஜீராகிய மணவாள மாமன்களோட திருவடியில வந்து விழுந்து சாஷ்டாங்கமா சமாஷனங்கள்லாம் அந்த பையனுக்கு பண்ணி, அப்போ அவன் சொன்னா எனக்கு தெய்வம்னு ஒன்று, மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியன்னு ஒன்று, மந்திரம்னு ஒன்று, 3 உண்டு எல்லாருக்கும். எனக்கு தெய்வமும் நீங்க தான், மந்திரமும் நீங்க தான், ஆச்சாரியனும் நீங்க தான் அப்படின்னு உடனே ரொம்ப சேர்த்து கட்டினான். ஆனந்தப்பட்டா. உனக்கு என்னப்பா வேணும் கேளு தரேன் அப்படின்னாலும் தைரியமா. மணவாள மாமன்கள் சொன்னாலும் இல்லையோ உடனே அவன் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பையன் சொன்னான், எனக்கு என்ன சுவாமி வேணும், எனக்கு வைகுண்டத்தை தவிர்த்து வேற என்னத்தை நான் எதிர்பார்க்க போறேன், வைகுண்டம் தானே வேணும், போய் பெரிய பெருமாளை போய் சேவி, உனக்கு வைகுண்டம் கிடைச்சிடும் அப்படின்னா நேர கோவிலுக்கு வந்தான். பெருமாளை செஞ்சா அங்கேயே அப்படியே பரமாண்டம் போயிட்டான், உயிர் எடுத்து வைகுண்டம் போயிட்டான். அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அது கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட மகாமந்திரத்தை திருப்பதி பெருமாள் பிரகடனப்படுத்துறான். ஒவ்வொரு திவ்ய தேசம் அயோத்தியில இருந்ததான அங்க இருந்த ராமானுஜமையங்கார் இருந்தார், அவருக்கு சொப்பனத்தை அது மாதிரி திவ்ய தேசமா போய் இது நானே ஆணையிட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய ஆக்ஞை அப்படின்னு சொல்லி மணவாள மாமன்களை பற்றி பிரகடனப்படுத்த அதுக்குள்ள சிஷ்யாலாம் சேர்ந்துட்டு இவருக்கு ஒரு வாழி திருநாமம் தமிழில் ஒரு பாடல் பாடணும், சம்ஸ்கிருதத்தில் தனியான பெருமாள் அருள் செய்துட்டார். நம்மளாம் இத்தனை பேர் உட்காந்து காலக்ஷேபம் கேட்டுருக்கோம், தமிழ்லையாவது ஒரு பாடல் நம்மளாம் பாட வேண்டாமான்னு சொல்லிச்சவே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா இருக்காரே, அவர் தான் எழுந்திருந்து செய்யதாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துயமார்பும் குறிநூலும் வாழியே சுந்தர திருத்தோழினை வாழியே கையுமேந்திய முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யிலாத மனவாள மாமுனி புத்தி வாழி புகழ் வாழி வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ தெரிஞ்சவா சேர்ந்து சொல்லலாம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சோழ்ந்த மண்ணுலகும் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். இப்படியாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர் அருளி செய்த பாசுரங்கள் இதெல்லாம். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் இருக்கட்டும், பாகவதெல்லாம் சௌக்கியமா இருக்கணுமானால்
ஸ்ரீரங்கத்தில் பகவானுடைய திருவாராதனம் குறைவர நடக்கணும். ஸ்ரீரங்கத்தில் குறைவர நடந்தால்தான் உலகமெல்லாம் க்ஷேமமா சௌக்கியமா இருக்கும். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழும். அது மட்டும் இல்ல, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி சௌக்கியமா உலகம் உள்ள அளவு இருக்கணும். எல்லாரும் பாராயணம் பண்ணணும், சேவிக்கணும், காலட்சேபம் கேட்கணும், காலட்சேபம் சொல்லணும். இது குறைவர நடக்கணுமானாலும் சரி, உலகமெல்லாம் வாழணுமானாலும் சரி, ஸ்ரீரங்கம் சௌக்கியமா இருக்கணும்னாலும் சரி, பாகவதாலாம் சௌக்கியமா இருக்கணும்னாலும் சரி, அதுல மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு அவர் க்ஷேமமா இருந்தால்தான் உலகமே க்ஷேமமா அப்படிங்கிறதாக இந்த பாசுரத்தெல்லாம் பாடி பிறகு அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீசைலேச தயாபாத்திரத்தை சொல்லிட்டே எல்லாரும் எல்லா மரியாதைகளையும் பண்ண அத்தனையும் ஏத்துண்டார் மணவாள மாமுனிகள். சிஷ்யாலாம் எல்லா மங்கள திரவியங்களும் கையில் எடுத்துக்க. நம்பெருமாள் சொல்றார், நீங்க எல்லாரும் மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீதி பிரதட்சணமா வந்து நீங்க எல்லாம் வந்து மாமுனிகளை மடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு கொடுத்து எல்லாரும் வெளியில வந்துட்டா. கூட்டம் ஆயிரக்கணக்கா இருக்கு, எல்லாரும் வெளில வந்துட்டா. நம்பெருமாள் புறப்பட்டு நேரமே ஆஸ்தானத்துக்கு தானே போனோம், கர்ப்பகிரகத்துக்கு போகலையா. பெருமாள் சொல்றார், என்னையும் கூடவே புறப்பாடு கொண்டு போ, மாமுனிகள் பின்னாடியே நானும் போறேன் அப்படின்னு 4 வீதிகளும் மாமுனி பின்னாடி சிஷ்யாளோட சிஷ்யாலா நம்பெருமாளும் புறப்பட்டு ஜிலுக்குன்னு வராலும். ஏன்னா அது கேட்டா போதை, ஆனந்த போதை. பெருமாளே நடந்து வந்து கடைசியில் மணவாளம் அவருடைய திருமணத்தில் கொண்டு வந்து விட்டார். இதுக்கு அடுத்தது அங்கே எல்லாரும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலிருந்து மங்களாசாசனம் பண்ணி எழுந்துள்ள பண்ணார். இதை கேள்விப்பட்டு பல ஊர்கள்லேருந்து கோஷ்டியாக இன்னும் திரண்டு வர ஆரம்பிச்சா லட்சக்கணக்கான பேர். சுவாமி மணவாளம் அவர்களுக்கு இப்போ என்ன ஆசைனா, நம்ம பிறந்த ஊரான அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியை போய் சேவிக்கிறது ஒரு ஆசை வந்தது. தேவி நம்பெருமாட்ட கொஞ்ச நாள் கழிச்சு உத்தரவு வாங்கிட்டார். ஆழ்வார் திருநகரி போறார். சின்ன சின்ன சம்பவம் தான் சொல்லி முடிச்சிடறேன். மணவாள மாமுனிகள் கிளம்பி போச்சவே தூத்துக்குடி போய் முதல்ல சேதுக்கரை போனார். திருப்புல்லாடி, திருப்புல்லாடியிலேருந்து தூத்துக்குடி வழியா ஆழ்வார் திருநகரிக்கு அப்படி ஒரு ரூட்டு. அது வழியா போனோம்னா தூத்துக்குடி தாண்டியாச்சுனாலே அங்கெல்லாம் ஒரு பாலைவனம் தான் இருக்கும். இப்போவே வெறும் பனைமரம் தான் நிறைய இருக்கும். ஒரு வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம் எதுவுமே இருக்காது. பயங்கரமாக எங்கே பார்த்தாலும் புளிய மரமாகவே இருக்கும், பனைமரமாகவே இருக்கும். நிழலே இருக்காது. எங்கே பார்த்தாலும் தனித்தனியாக ஒத்தத்தையாக பனைமரம் இருக்கும். அதுவோ ஒரே பாலைவனமாக இருக்கும். காலமோ இப்போ சித்திரை மாதம், வைகாசி மாதம் இந்த கொளுத்துற வெயிலில் யாத்திரை போயிட்டு இருக்காரு. கோஷ்டியோ சிஷ்யாலோ நிறைய பேர் வரா. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரே கோஷ்டி கூட்டமாக அத்தனை பேர் வரைச்சே காத்தால 9 மணி 10 மணிக்கே நடக்க முடியல. கொதிக்கிறது வெயில். காலை கீழே வைக்க முடியல. அப்பெல்லாம் மண் தர தானே ரோடெல்லாம். காலை கீழே வைக்க முடியல, கொப்பளிக்கிறது. எல்லாரும் நான் பாதுகையா போடுன்னு போவா. இருந்தாலும் தான் போனோம், ஆச்சாரியோட போச்சு. எல்லாரும் போயிட்டு இருக்கா. தாங்கலையே, ஐயோ தாங்கலையே, ஐயோ தாங்கலையேன்றா. ஏதாவது ஒரு மர நிழல் கிடைச்சா கூட ஓடி போயிடலாமே நினைக்கிறோம். மர நிழலும் காணும். அப்படிங்கச்சே அதோ தூரத்துல ஒரு புளிய மரம் பெருசா இருக்கு, பச்சை பசேல் இருக்கு. அந்த புளிய மரத்தை பார்த்த உடனேவே ஆகா அதோ இருக்கு நிழல், புளிய மரம் இருக்கு, நிழல் இருக்கு அப்படின்னு ஓடி வரா. அப்படி நிழல் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வர அத்தனை பேருமா முடிஞ்சு அதோ இருக்கு புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டே ஓடி வரா. கோவில் பிரசாதமா இங்க இங்கே தெரியாது. இக்கடலிடத்தில் அறிபவ நின்னர்களின் தன்மை இதே ஊர் தான். மடப்பள்ளிங்க தெரியும். என் பேர்
வாசு ஆசு பூசா தேவர் தான் சாரதி வந்து தர்மம் அவர் மடப்பில் 7 வருஷம் கைங்கரியம் அது இப்போ பார்த்துருக்கேன் மாரிமணி யாரும் கேட்கணும் வச்ச தர்மகர்த்தா ஒருத்தர் மணி யாரோ ஒருத்தர் காய்ச்சான்னு சொல்லுவாங்க கைங்கரியம் தொடரட்டும் நல்லா வருஷம் பூர்த்தியாக ஆகட்டும் கேட்டுக்கிட்டா இருக்கிறேன் நான் அதெல்லாம் புருஷகாரம் பண்ணி அங்கே தூரத்தில் பார்த்தா ஒரு புளிய மரம். இந்த புளிய மரத்தை இங்கேருந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கோஷ்டி கூட வரா இல்லையா? வெயில் தாங்க முடியாத இருக்கச்சே, வெப்பம் தாங்க முடியலச்சே, அதோ தூரத்தில் புளிய மரம் தெரிஞ்சதுன்னு எல்லாரும் சுவாமி ஆச்சாரியா அதோ ஒரு புளிய மரம் இருக்கு அப்படின்ட்டு கால் கொப்பளிக்கிறதா நடக்க முடியாத ஓடி போய் எல்லாரும் அந்த நிழலில் போய் அப்படி போய் உட்காந்து அப்பா அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்திக்கிறா. காலெல்லாம் கொப்பளிச்சு போச்சு, தாங்க முடியல. சுவாமி மரபால மாமிகளும் அவர் பாதுகையை போட்டு நடக்கிறதுனால மெதுவாக வந்தார். வந்து எழுந்துடினார். எல்லாரையும் அப்படியே உட்காந்துக்கிறவனை பார்த்து வெயிலுடைய நிழலுடைய அருமை வெயிலில் வச்சதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இந்த நிழல் எவ்வளவு உபகாரம்ன்றது இப்போ தான் தெரியுது. இந்த வெயிலில் நடந்து வந்ததுனால தெரியுது. இதை மாதிரி வருத்தெடுக்கிற சம்சாரமாகிய வெப்பத்துக்கு குளிர் தரும் மரநிழல் போல சத்சங்கம் அப்படின்னு ஆரம்பித்தார். எதுவுமே உலக விஷயத்தையே பகவத் விஷயமா சொல்கிற மாதிரி ஞானிகள் எல்லாரும் அப்பாவோட நிழல் கிடச்சிதே, ஐயோ கொப்பளிச்சு விடுதே, வெந்து போயிடுதே, எரியறதே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கு இப்போ அப்படியே மனசை சமாதானப்படுத்துகிறார். ஒரு வார்த்தை தான், இந்த வெப்பத்துக்கு இந்த குளிர் தரும் நிழல் எப்படியோ அதை மாதிரி சம்சாரிகளாகிய நமக்கெல்லாம் சம்சாரத்தை நிந்திருந்தே வீட்டில் சாப்பிட்றது, தூங்குறதும், சம்பாதிக்கிறதும், அங்கே வம்பு இங்கே வம்பு, இந்த பேச்சு அந்த பேச்சு, வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு மனஸ்தாபம் 1000 உள்ள இருக்கிற வெப்பமாக கொதிக்கிறது மனசெல்லாம். அதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி சத்சங்கம் கிடைச்சதானா, இந்த மாதிரி பகவத் விஷயம் கேட்குற பாக்கியம் கிடைச்சா அப்பா குளிர் தரும் மர நிழலில் வந்து உட்கார்றது மாதிரி ஆயிடும். அப்படின்னு சத்சங்கத்தினுடைய இதான பெருமை என்ன அப்படிங்கிறத மேலே மேலே சொல்ல ஆரம்பித்தார். ஒரு மத்தியான பொழுது பரியந்தம் இருந்து ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் காலக்ஷேபங்கள்லாம் அவர்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். முடிஞ்செடுத்து எல்லாரும் கிளம்பணும், இனிமேல் கொஞ்சம் வெயில் தாழ்ந்து கிளம்பலாம் அப்படின்னாரு மணவாளர்கள். எல்லாரும் எழுந்த உடனே சுவாமி இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு நிழல் கொடுத்து பரம உபகாரம் பண்ணித்த இந்த புளிய மரம், அதுக்கு நீங்கள் கிருபை பண்ண வேண்டாமா? என்ன கிருபை பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கும் வைகுண்டம் கொடுத்துருங்களேன் அப்படின்னா கொடுத்துட்டா போச்சின்னார். அப்படி அந்த மரத்தை தொட்டார். அடுத்த நிமிஷம் பட்டு போயிட்டு மரம் பச்சை பசேல்னு இருந்த மரம் அப்படியே கருகி போயிட்டு. என்ன சுவாமி இது பச்சை பசேல்னு கருகி போயிட்டுங்க, இது வைகுண்டம் போயிடுத்து, ஆத்மா வைகுண்டம் போயிடுத்து, இதுதான் பட்டு போயிடுத்துக்கிறார். ஒரு கருணைன்னு சொன்னா ஒரு மரத்துக்கு முடியாம வைகுண்டம் கொடுக்க முடியும்? அதுதான் மரவாள மாமனிகள். கருணையின் எல்லையா பெரிய வீராட்டியோ கருணையில் மாமுனிக்கு சமமாமோ கருணையால் கூடிய மரத்துக்கும் வீடு தந்து கருணையின் எல்லையா தாமிருந்தார் அழகிய மனவாள மாமுனிவர். விராட்டி தான் கருணையினுடைய வடிவம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மாமுனிகள் என்ன பண்ணாங்க, புளிய மரத்துக்கு கூட மோட்சம் கொடுத்துட்டாருன்னா இவர் நினைச்சா யாருக்கு தான் கொடுக்க மாட்டார் சுதந்திரமா அப்படின்னு ஆச்சரியமான வைபவம். இதுல ஒவ்வொரு சிஷ்யாலும் ராமானுஜரோட இருந்தவாளே தான் திருப்பி வந்திருக்கா. ஏன்னா ராமானுஜரே தான் மரவாள மாமனிகளா வந்ததுனால அதுல வானமாமலை ஜீயர் லக்ஷ்மண சுவாமியை போல ராமருக்கு எப்படி லக்ஷ்மணரோ அது மாதிரி பால்யாத் பிரகிருதி சுஸ்மிக்தான்னு ஆரம்பத்துல வந்துட்டார் மரவாள மாமனிகள். அதுக்கு அடுத்தது என்னன்னா கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமி அப்படிங்கிறவர். அவர் யாருடைய அவதாரம்னா இங்க முதலியாண்டான்னு அவதாரம் பண்ணாரு. இந்த தாசரதியே தான் அங்க கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமியாக அடுத்த அவதாரம் பண்ணிட்டார். அதாவது எறும்பியப்பா அப்படிங்கிறவர் வடுக நம்பிய போல மணவாள மாமனிகளை தவிர வேற ஒன்றும் தெரியாது. தேவமற்றன் ஏற்று வடுக நம்பி எப்படி இருந்தாரோ அந்த வடுக நம்பியே தான் அவதாரம் எறும்பியப்பான்றார். அது பிரதிபாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் இருந்தாரே, பிரதிபாதி பயங்கர அண்ணா, அவர் யாரு? கூறத்தாழ்வானே அவதாரம். மறுபடியும் இதுல அப்பிள்ளை அப்படிங்கிறவர், அவர் தான் 5 திருவந்தாதிகளுக்கு வியாக்கியானம் பண்ண சொல்லி அவர் எதிராஜ வம்சத்தின் மாமுனிகள் பண்ண ஸ்லோகங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணவர்.
அதே அப்புள்ளார் அப்படிங்கிறவருக்காரே அந்த அப்புள்ளார்ந்தவர் மடத்துல தடிகைக்கு வேண்டியதெல்லாம் பிரசாதங்களுக்கு வேண்டியதான திரவியங்கள் அரிசி பருப்பு உப்பு புளியிலேருந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் தலிகைக்கு வேண்டியதெல்லாம் சரியா வந்துவிட்டா கவனிச்சுட்டு இல்லைன்னா யாருக்கு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம். எனக்கு வரவா நிறைய தனியாரம் நடந்துட்டு இத்தனையும் மடப்பள்ளியை பூரா கவனிக்கிறவர் இவர் யாருன்னா கிடாம்பியாச்சாருடைய மறு அவதாரம். ராமானுஜருடைய சிஷ்யர் கிடாம்பியாச்சார்னா அப்புள்ளார் அப்படிங்கிற பேர்ல அவதாரம் பண்ணார். அது பட்டர் பிரான் ஜீயர் அப்படிங்கிறவர் சாட்சாத் எம்பாருடைய அவதாரம். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாத்மான பாய். இந்த பட்டர் பிரானுக்கும் கோவிந்தன் தான் பேரு, எம்பாருக்கும் கோவிந்தன் தான் பேரு. அதனால எம்பாரே இங்க மறுபடியும் அவதாரம் பண்ணார். கடைசியில மணவாள மாமனுடைய பேரன் இருந்தாரே அவருக்கு ஜீயர் நாயனார்னு பேரு. இந்த ஜீயர் நாயனார் இத்தனை பேருக்கும் இளவரசர். அவர் ராஜான்னு சொன்னா மணவாள மாமனிகள் அவருக்கு இளவரசர். இந்த ஜீயர் நாயனார் இத்தனை பேருக்கும் உத்தேசர். ராமானுஜருக்கு எப்படி ஞான புத்தராக திருக்குறுகை பிரான் புள்ளானோ அந்த திருக்குறுகை பிரான் புள்ளான்றவர் தான் மறுபடியும் இப்போ ஜீயர் நாயனார்ன்ற பேரில் அவதாரம் பண்ணா அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய பெருமைகளும் சொல்லப்படுது. கடைசியில சுவாமி மணவாள மாமனிகளுக்கு நோவு சமத்திருந்தார். வைகுண்ட களமணம்ன்ற எண்ணம் வந்து ஆதிசேஷனை பார்த்து நீர் 200 வருஷ காலம் பூமியில லோகத்தை உத்தாரணம் பண்ணிட்டு வாரும் அப்படின்னு சொல்லி பகவான் பிரேரணை பண்ணி ஆரம்பிச்சான். முதல்ல 200 வருஷம் எடுத்துட்டு வாருங்க. அப்ப ஆதிசேஷனே ராமானுஜரா அவதாரம் பண்ணி 125 வருஷம் தான் இருந்தார். அதுக்குள்ளேயே போர்வே உலக வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அங்க போனார் ஆதிசேஷன் வைகுண்டத்துக்கு போனா பெருமாள் கேட்கிறார், உனக்கு 200 வயசு போட்டுனே ஏன் இப்ப வந்துட்டீர் அவசரப்பட்டு? இல்ல போரும் தோணிடுத்து, இது என்ன உலகையை கேட்டு பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சுன்னு தோணித்து வந்துட்டேன்னா. அதெல்லாம் கிடையாது, உனக்கு போட்டதுல இன்னும் 75 வருஷம் இருக்கு, பூமிக்கு போ, மறுபடியும் போய் ஒரு அவதாரம் பண்ணும் அப்படின்னு பெருமாள் அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டார்களோ. அப்ப விட்டதெல்லாம் பாக்கி எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு தான் மணவாள மாமனிகளா அவதாரம் பண்ணார் அப்படின்னு பாசனமே இருக்கு. அப்படியாக இந்த அவதாரத்தில் 73 வருஷங்கள் பூர்த்தியா இருந்தார். அந்த விட்டதெல்லாம் இங்க பூர்த்தி பண்ணினார். கடைசியில் நோவு சாத்தி விட்டார். எனக்கு வைகுண்டம் கிடைச்சிட்டா தேவையில்லாம போருமே செய்ய வேண்டிய எல்லாத்தையும் திவ்ய தேசங்கள் எல்லாம் கட்டி காப்பாத்தியாச்சு. விட்டு போன வியாக்கியானங்கள் பெரிய வாச்சான் பிள்ளை பண்ணதுல 4000 விட்டு போன பெரியாழ்வார் திருமொழி போன்றவர்களுக்கெல்லாம் வியாக்கியானம் இவரே அருள் செய்துவிட்டார். அதோடு இல்லாத ஈடு வியாக்கியானங்கள்லாம் ரகசிய கிரந்தங்கள் எல்லாத்தையும் பிரகடனப்படுத்தி பிரச்சாரம் பண்ணிவிட்டார். எல்லாத்தையும் புளிய மரத்திலேருந்து ஆரம்பிச்சு கதிபாதி பயங்கர அண்ணா அவர்கள் எல்லாருக்கும் வைகுண்டம் கொடுக்கறதுக்கு கொடுத்தாச்சு. சாட்சாத் திவ்யதேச பெருமாள்களுக்கே தலையான திவ்யதேசம் நம்பெருமாளே உங்களுக்கு சிஷியரா வந்தாச்சு. என்ன குறை? ஒரு முறையும் இல்லை, செய்ய வேண்டியது அதோட இல்லாத எல்லாம் திருப்தி பண்ணிவிட்டாச்சு. ஸ்ரீ வைஷ்ணவத்துல தர்மத்தை இதுதான் அனுஷ்டானம்னு காண்பிச்சு கொடுத்தாச்சு. எல்லா பூர்வாச்சாரியர்கள் எதெல்லாம் விட்டுட்டு போறாங்களோ அத்தனையும் செஞ்சாச்சு. இனிமே என்ன இங்க இருக்கிறதுக்கு என்ன? அதனால கடைசியில ஒரு நோவு சாத்தி விட்டார். ஏதாவது ஒரு வியாஜம் வைகுண்டம் மூலமா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு தானே கிளம்பணும். திடீர்னு அப்படியே மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு மனுஷ அவதாரத்தை பண்ண முடியாதுன்னு தோணி அதனால என்னன்னா ஒரு வியாதி வந்தவனை போல ஆக்கிட்டு படுத்த படுக்கையா இருக்கார். அப்போ அவர் கடைசியில ஆர்த்தி பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு பிரபந்தம் ஒரு 60 பாசுரங்கள் பாடியிருக்கார். எல்லாம் ராமானுஜரை குறிச்சுதான். அவருக்கு பெருமாள் பெருமாள் இல்லை, ராமானுஜர் தான் பெருமாள். அடைய வேண்டியது ராமானுஜருடைய திருவடி தான். நம்ம எல்லாருக்கும் காட்டி கொடுக்குறாரு மனவாளம். அதெல்லாம் இங்கேருந்தே கதறார். ஆர்த்தி பிரபந்தம்னு ஒரு பிரபந்தத்தை பண்ணி அது ஒவ்வொரு பாசத்துலையும் ராமானுஜா ஒரு திருவடிக்கு நான் வந்துருந்தேன், ராமானுஜா எனக்கு வைகுண்டம் கொடுத்துறேன், ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு அந்த 60 பாசுரங்கள் கதறார். அதுல ஆரியர்கள், ஆழ்வீர்கள், அங்குள்ள முக்தர்கள், சூரியர்கள், தேவியர்கள், சொல்லீரோ நாரணக்கு எங்கள் அடியான் இவனும் ஈடேற வேண்டுமென்று உங்கள் அடியாரும் உணர். அங்க இருக்கக்கூடியதான ஆச்சாரிய புருஷர்களே வைகுண்டத்தை நீங்கள்லாம் இருக்கே, அங்க இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் எல்லாரும் நீங்கள்லாம் இருக்கே, அங்குள்ள இருக்கக்கூடியதான முக்த ஜீவர்களே, நித்தியசூரிகளே, அங்க இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளாகிய தேவிமார்களே, நீங்கள்லாம் சொல்லுங்களேன். இத்தனை பேருமா சேர்ந்து சிபாரிசு பண்ணுதோ அந்த நாராயணனுக்கு. உங்க அத்தனை பேருடைய தாசன் அடியவன் இங்க இருக்க பூமியில வைகுண்டம் வரணுன்ற தாபத்தோட காத்துட்டு இருக்கேன்னு போய் பெருமாட்ட சொல்லுவோம். நான் கிளம்பி வரணுமே. தென்னரங்கர் தேவியே மா ஸ்ரீரங்க நாயகி அப்படின்னு தாயார பிடிச்சு பாடுறாங்க. மண்வீரற்கெல்லாம் மாதாவே, எல்லா ஜீவாத்மாவுக்கும் இதன அம்மா, என்னை இனி உலகந்தன்னில் இருந்து நலங்காமல் அவ்வுலகில் வாங்கியருள். இந்த உலகத்திலேருந்து இந்த வைகுண்ட விண்ணுலகத்துக்கு என்ன அலங்காத குலுங்காத அழைச்சின்னு போயிடுமா? போர் எனக்கு வாழ்ந்தது, இந்த உடம்போ
வியாதி வந்துடுது இதுவே. அதனால செந்தாமரைத்தாள் தந்தருள் நீ அந்தோ மையார் கருங்கண்ணி மணவாளா தென்னலங்கா வையாமல் இருப்பாயே இங்கு. அப்பேற்பட்டதான ரங்கநாயகி தாயாரோட சேர்ந்த ஹே ரங்கநாதா, எனக்கு ரொம்ப நாளைக்கு பூமியில வைக்காத, நான் கிளம்பிடுறேன், எனக்கு சீக்கிரம் வைகுண்டம் கொடு, எப்ப கொடுக்க போற அப்படிலாம் பலவிதமா கேட்டு கடைசியில் இவாழ்ட்டியும் கேட்டாலாம் இவெல்லாம் கொடுக்கறதுக்கு யோசிப்பா, தகுதி இருக்கான்னு பார்ப்பா. தகுதியே பார்க்காத யாருக்கு வேணாலும் வைகுண்டம் கொடுக்க தயாரா இருக்கிறவர் ராமானுஜர் தான். திரும்பி ராமானுஜரையே பார்த்து கதறார், ராமானுஜா திருவடி சீக்கிரம் கொடுக்கக்கூடாதா, எனக்கு இன்னும் எத்தனை நாள் நான் இங்க இருப்பேன்னு இந்த ஆர்த்தி பிரபந்தத்துல கதையினார் ஒன்றோ. கடைசியா பெருமாளை போய் ஒரு தடவை சேவிப்போம் அப்படின்னு இங்கேருந்து ரங்கநாதர் சன்னதியில மெதுவா 4 பேர் கை தாங்கலாம் முடிச்சு அடிச்சுப்பாரா. வந்து சன்னதிக்கு வந்தார் மணவாள மாமன்கள். பெருமாள் சொன்னார், விசேஷமா சடாரியை சாதிச்சு இன்னிலேருந்து 4வது நாள் உனக்கு மேல் வீடு கொடுத்தோம் அப்படின்னு பெருமாள் உத்தரவு கொடுத்தார்களோ. இது 4 நாள்ல வைகுண்டமா, 4 நாள்ல வைகுண்டமா அப்படின்னு சந்தோஷமா கண்ணீர் வந்து சந்தோஷமா ஆனந்தமா சொல்லிட்டே நேர கிளம்பி தன்னுடைய மடத்துக்கு வந்து எல்லா ஸ்ரீவைஷ்ணவாலையும் அழைச்சி மடத்துக்கு எல்லாரும் 4000 திவ்ய பிரபந்தம் பூர்ணமா சேவிங்கோ. இந்த 4 நாள் தான் எனக்கு அவகாசம், ஏகாதசி வரைக்கும் எனக்கு இருக்கு ஆயுசு. அதுக்கடுத்து துவாதசி அன்னைக்கு எனக்கு வைகுண்டம் கிளம்பிடுவேன். ஏகாதசிக்குள்ளால 4000 திவ்ய பிரபந்தத்தையும் சேவிங்கோ அப்படின்னு சொல்ல எல்லாரும் அத்தனை ஸ்ரீவிஷ்ணுவால வந்துட்டா மடத்து. வெளியிலெல்லாம் பந்தல் போட்டு அங்கெல்லாம் கூட உட்காந்துட்டாங்க, உள்ள இடம் இல்லைன்னா. எல்லாரும் மாமுனிகளுக்காக நம்ம சேவிக்க வேண்டாமா அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் 4 நாளா சேவிச்சுட்டு இருக்கா. உள்ள அப்படியே படுத்துட்டே சயன கோலத்திலே கேட்டுட்டு இருக்காரு மணவாள. அந்த சமயமா கோவில் கந்தாளை அண்ணன் சுவாமி இருக்கார், பிரதான சிஷ்யர். அவர் ஓடி வந்து மணவாள மாமனிகள் என்ன பண்றாருன்னு பார்த்தா அறையில தலைக்கு மேல கை குவிச்சுன்னு அப்படியே கண்களை மூடிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்படி தலையை குவிச்சுன்னு தலைக்கு மேல கை குவிச்சுன்னு சிரசஞ்சலி மாதாயேன்னு படுத்துட்டு இருக்காரு. கிட்ட போய் காதோட காதா போய் கேட்டான், சுவாமி இப்ப திருவுள்ளத்துல என்ன ஓடுறது, உங்க மனசுல இப்ப என்ன நனவு ஓடுறது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றா, ஈட்டில் அர்த்தரசம் தலைமண்டிட்டு செல்கிறது. இந்த திருவாய்மொழியுடையதான வியாக்கியானங்கள் இருக்க, ஈடு வியாக்கியானம், அந்த வியாக்கியானங்கள் என் மண்டையை போட்டு முட்டுறதுங்கிறாங்க. இவா பாசுரம் சொல்றா, அதுக்கு வியாக்கியானம் ஓடுறது அந்த வேகத்தை. அந்த அளவுக்கு அதே சிந்தனை வியாக்கியானங்களை சிந்தனை பண்ணி பிரபந்த ரசத்திலேயே மூழ்கி கிடக்கிறார். கடைசியில துவாதசி வந்துடுது. ஏகாதசிக்கு 4000 பூர்த்தி பண்ணிட்டா. துவாதசி அன்னைக்கு காத்தால எழுந்து எல்லாரும் நீராடிட்டு நீங்க சாத்து முறை, அது மட்டும் இல்ல மணவாள மாமனிகள் அந்தர்தானம் ஆயிடுவார்னு வேற சொல்லியிருக்கார். இதுதான் கடைசி நாள்னு சொல்லியிருக்கார். அதனால எல்லாரும் இன்னும் அவாவா குடும்பமா வந்துட்டாங்க. கோஷ்டியா வந்து காத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச உடனேவே சாத்து முறை எடுத்து பெருமாளுக்கு பிரசாதம் கண்டோடப்படி சாத்து முறையாகி எல்லாரும் தீர்த்த விநியோகம் ஆனவுடனே அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாலையும் நிற்க வச்சு பிரதான சிஷ்யராகி அண்ணன் சுவாமியை பார்த்து இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் பாத பூஜை பண்ணு அப்படின்னா ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் பாத பூஜை பண்றாங்க. ஆச்சாரியனுக்கு பாத பூஜை பண்ணணும்ன்றது முக்கியம். ஆனா இங்க ஆச்சாரியர் என்ன சொல்லலாம், எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை அத்தனை பேருடைய பாத தீர்த்தத்தையும் மாமுனிகள் தான் எடுத்துன்னார். என்ன வினயம் பாருங்க. கடைசியில நான் உங்களுக்கெல்லாம் பாத தீர்த்தம் கொடுக்குறேன், என் பாத பூஜை பண்ணுவோம்னு சொல்லணும் இல்லையா? பதிலுக்கு உங்க பாதத்தை கழுவி அந்த தீர்த்தத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் ததியாராதனை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பிரசாதம் எடுத்துட்டா. வந்து உச்சிஷ்டமா இருக்கிற பிரசாதத்துக்கு கொஞ்சம் வாயில போட்டுட்டா. அப்படியே போய் தன்னுடைய படுக்க போய் அப்படி சயனிச்சுட்டா, படுத்துட்டு அப்படியே சொல்றாரு, வாழி உலகவாரியன் வாழி பிள்ளை அப்படின்னு 2 வார்த்தை தான் வாயில வந்தது. வாழி பிள்ளை அப்படிங்கிறது திருவாய்மொழி பிள்ளைய, திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளே சரணம்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது உலகாசிரியர் வாழி அப்படிங்கிறது லோகாச்சாரி பிள்ளை லோகாச்சாரி. 2 பேரையும் ஸ்மரிச்சுட்டே இருந்தா கடைசியில் எல்லாரும் அங்கேருந்து சூழ்விசம் பணிவது தூயம் முழக்கின நம்மாழ்வார் வைகுண்ட யாத்திரை போறார் இல்லையா, அந்த 10 மாசம் எல்லாரும் சேவிக்கிறார். சில பேர் அர்ச்சராதியை சேவிக்கிறார், சில பேர் பிரம்மவல்லி பிருகுவல்லி எதனா அம்மா சேவிக்கிறார். வேதங்களெல்லாம் எனக்கு கிளம்புறாருன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் சேவிச்சுட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் இறஞ்சி அங்கையல் பாய்வயல் தென்னரங்கன் அணி ஆகமென்னும் பங்கைய மாமலர் பாவையை போற்றும் பக்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்த நெஞ்சே
ராம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜனடி பூமன்னவே. நூற்றந்தாதி கடைசி மாசத்தை இறங்கி ஒரு சிஷ்யர் சேவிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகானார். அப்படியே கண்ணை மூடினார். அப்படியே கிளம்பினார். அது கிளம்பினது போது எப்படி கிளம்பினார்னா, அது சொல்ற திருவடி மேற்கொண்டு ஆர்தன் வழி நடந்த உள்ள இருக்கிற அந்தர்யாமியான பெருமாள் இந்த மனவாள மாவனுடைய ஆத்மாவை அப்படியே வெளியில கலப்பறாராம். இந்த வழியா வாரும், இந்த வழியா வாரும் அப்படின்னு பெருமாள் கூப்பிடுறார். கிளம்புறார். சுஷும்னையான வாசலிலே புறப்பட்டு சிறக்கபாலத்தை வேதித்து இந்த சுஷும்னா நாடி வழியாக யோகமாக்கம் வருது. அது வழியாக வந்து இந்த பிரம்ம கபாலங்கிற இந்த மண்ட ஓடுக்கே அது வெடிச்சு பிரம்மரத்திர கபாலத்தால வெளியில கிளம்புறாராம். திருநாட்டுக்கு எழுந்தொழினார். இவர் திருநாட்டுக்கு எழுந்தொழினது ஆசிலாத மனவாள மாமுனி அண்ணல் பூமியுள் ஐப்பசி இருமூலம் தேச நாளது வந்தருள் செய்த தன் திருவாய் மொழிப்பிள்ளை தான் ஈசனாகி 73 ஆண்டு எவ்வுயிர்களும் உய்யும் உய்வித்து வாழ்ந்தனன் வாசி மால் பக்க துவாதசி மாமணி மண்டபத்து எய்தினன் வாழியே அப்படின்னு எல்லாரும் பரமபதம் போன நாளை குறிச்சு கொடுக்குறார். இவர் வந்து மாசி மாசத்துல கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடியதான துவாதசி அன்னைக்கு சாட்சாத் வைகுண்டத்தில் திருவாய்மொழியாகிய ஆச்சாரிய திருவடியை அடைஞ்சார். எல்லாம் ஓடு அலறி திருவடியில விழுந்து கதறி. ஏன்னா எப்படி இருந்ததுன்னா உலகமே சூன்யமா போயிடும். அது அப்படி ஒரு ஆச்சாரியர் கிடைக்கணும், அப்படி ஒரு அவதார புருஷன் கிடைக்கணும், அவர் பரமபதம் போச்ச எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வாய்ப்பு சொல்ல முடியாது. அனுபவிச்ச பார்க்கறவங்க தான் தெரியும். ராமர் பரமபதம் போனதோ கிருஷ்ணன் பரமபதம் போனதோ அதெல்லாம் காட்டிலும் ராமானுஜர் பரமபதம் போயிட்டார் அப்படின்ன போது எப்படி இருந்திருக்குமோ அதை விட மனவாள மாமுனிகள் பரமபதம் இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஞானாச்சாரியர் பரமபதம் போச்சே பார்த்தோம். ஸ்ரீரங்கத்தில் அடியனுடைய ஞானாச்சாரியர் பரமபதம் போயிட்டார்னு கேள்விப்பட்டு அத்தனை பேரும் ஓடி இருக்கோம் ஓட்டமா. அன்னைக்கு நடந்த வைபவங்கள் மறக்க முடியல. இந்த மனவாள மாமுனிகள்லாம் இந்த சரித்திரங்கள்லாம் எங்களுக்கு கதை இல்லை. எங்கள் ஞானாச்சாரியத்தை இத்தனையும் நாங்கள் பார்த்தோம். அதனால எங்களுக்கெல்லாம் இது கதையா இல்லாத நாங்கள் நேரம் அனுபவிச்சதை தான் இப்போ சொல்றோம் அப்படின்னு. அப்படி எல்லாரும் ஒரே பெருமிடரோட விழுந்து அழுது கதறி புலம்பி பல பேர் மூர்ச்சியாயிட்டா, சில பேருக்கு பிராணனே கூட போயிடுத்து, வைகுண்டமே போய் சேர்ந்துட்டார். இப்படிலாம் இருக்க ஜீயர் நாயனார்ன்ற பேரனாரை கொண்டு அவருக்கு செய்ய வேண்டியதான திருப்பள்ளி படுத்தணும் இல்லையா, அது திருப்பள்ளி படுத்தி இன்னைக்கும் அந்த திருப்பள்ளி படுத்தின இடம் இருக்கு. திருப்பள்ளி படுத்துறதுனா அவருக்கு சமாதி எழுப்புற இடம். அது கொள்ளிடக்கரையில் இன்னைக்கு மனவாள மாமனி வீடுதான திருவரசு அப்படின்னு வெளியே இருக்கு. பெரிய மாமனிகளை இருக்கா. அந்த இடத்துல சொல்ல எழுந்தலை கொண்டு போய் அத்தனை பேரும் ஊர் உலகமே சூழ்ந்திருந்து மனவாள மாமுனியே மனவாள எல்லாரும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் சொன்னோம். அதில் 73 வயசுக்கே பரமபதம் போயிட்டாலே அவெல்லாம் புலம்பிட்டு அழுதுட்டு கதறிட்டு வரைச்சே. அந்த சிஷ்யர்கள்லாம் முக்கிய சிஷ்யர்கள்லாம் சொன்னா அவர் இன்னும் ஒரு நூற்றாண்டிலிருந்து உலகம் உள்ளளவும் நம்மளோட தான் இருக்க போறார். ஸ்தூலமா பார்த்தா வெளிப்படையா சரீரத்தை மறைச்சு விட்டாரே தவிர உள்ள சூக்ஷ்மத்தை நம்மளோட தான் இருப்பார். கவலைப்பட வேண்டாம். நம்மளெல்லாம் வழி நடத்த போறவர் பரம்பரையா நம்மளெல்லாம் வழி நடத்த போறவரே மனவாள மாமுனிகள் தான் அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவருக்கு செய்ய வேண்டிய முறைப்படி திருப்பள்ளி படுத்தினார் அப்படின்னு சரித்திரம் பூர்த்தியாகும். அதுக்கு அடுத்தது மனவாள மாமுனியுடைய பேரனா இருக்கக்கூடிய ஜீயர் நாயனார் அப்படிங்கிறவர் தான் அடுத்த பீடாதிபதியாக ஜெகத்குரு ஸ்தானத்தில் விளங்கினார். அந்த ஜீயர் நாயனாருடைய பிள்ளைக்கு வச்சு நாங்கள்லாம் அந்த வம்சம் நேரடியான கோமடத்தாழ்வான் பரம்பரையில் வந்து கோமடம் சுவாமி இப்பெல்லாம் சொல்லுவார். அந்த மனவாள மாமுனியோட நேர் சரீர பரம்பரை அதே வாரிசு. கோமடத்தாழ்வானுடைய வாரிசாக வந்து பிறந்தவன் தான் மனவாள மாமுனிகள். இந்த மனவாள மாமுனியுடைய பிள்ளைக்கு வச்சு எந்தை தந்தை தந்ததன் மூத்தப்பன்னு சொல்லும்படிக்கு எங்களுக்கு இந்த ஒரு வாக்கியம் மனவாள மாமுனிகளோட சரீர உறவும் இருக்கு, மனவாள மாமுனிகளோட ஆத்ம உறவும் இருக்கு. அப்படிங்கிறச்ச இதோட 10 தரத்துக்கு மேலே இந்த மனவாள மாமுனியோட சரித்திரம் பாரத தேசத்தில் அங்கே சொன்னோம். ஆனால் இந்த வருஷம் நம்ம உடையவருடையதான திருநட்சத்திர உற்சவத்தை இங்கே ஸ்ரீபெரும்பூரில் இந்த ஊரில் இருக்கக்கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவாலே வருஷாவருஷம் ராமானுஜர் வைபவம் சொல்ல, இந்த வருஷம் மனவாள மாமுனிகள் வைபவம் சொல்லுங்களேன், யதீந்திர பிரவண பிரபாவம் குரு பரம்பரை சொல்லுங்களேன்னா, அதனால இந்த ராமானுஜருடைய உத்தரவு மனவாள மாமுனியுடைய உத்தரவு நினைச்சு ஏற்றுட்டு இந்த ஒரு வைபவத்தை இங்கே நடத்துகிற ஒரு பாக்கியம் 10 நாளாக உங்களுக்கு சில பேருக்கு கேட்குற பாக்கியம் கிடைச்சது.
இது வந்து வருஷா வருஷம் நமக்கு ஜெயலட்சுமின்னு ஒரு மாமி அவ தான் இதை ஏற்பாடு பண்ணுறா முன்னிட்டு. அதுக்கப்புறமா அங்கே இருந்துட்டு ஜெயலட்சுமி மாமின்றவ அங்கேருந்து ஏற்பாடு பண்ணால் கூட இங்கே இருந்து ஒரு சிஷ்யராக நமக்கு திருமங்கையாழ்வார் அப்படிங்கிறவர் தான் கடந்த 11 வருஷமாக போன வருஷம் வரைக்கும் அவர் தான் இந்த இடத்துக்கு போய் எழுதி கொடுத்து இடத்துக்கு ஏற்பாடு பண்ணி மைக்கு சொல்லி ஃப்ளக்ஸ் எல்லாம் போட சொல்லி அவன் வீட்டிலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து தங்க வச்சு எல்லாம் பண்ணுவார். கொஞ்ச நாளாக எனக்கு நாங்கள் 3 பேர் பெருமாளோடு வந்து நிம்மதியாக இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம். போன வருஷம் இந்த உற்சவம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குலாம் ஆனி மாதத்தில் அவர் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சு விட்டார். வைகுண்டம் போய் சொல்லிட்டார். அவள் ஆத்துக்காரி அவள் பொண்ணெல்லாம் இருக்கா. அவள் கோதைக்கு பேர். அவள் இங்கே இருந்துட்டு சில கைங்கரியங்களை நம்ம ஏற்பாடு பண்ணலான்னா கூட அவள் திண்டிவனத்துக்கு போயிருக்கா. அவள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நம்மளுடைய சிஷ்யாலே படைத்த பல்லுட்டியில் இருக்கா. இப்போ சடகோபன் அனந்த ஆழ்வான் மற்றும் ஆழ்வான் இவாழ்லாமா சேர்ந்து இந்த வருஷம் இவாளே கொண்டு போய் பர்மிஷன் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு மைக்குக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர்கிட்ட போய் சொல்லணும், ஃப்ளக்ஸ் அடித்து கட்டுறதும் இந்த கைங்கரியங்கள்லாம் இவா பார்த்தா கோஷ்டியாக இருக்குது. பல்லுட்டி சிஷ்யா கோஷ்டி. இதில் காஞ்சிபுரத்துலேருந்து ஓடி வருவோம் நம்மளுடையதான புஷ்பவதி சிஷ்யா வாத்துக்காரோட. அவள் காத்தால வந்து எல்லா வண்டியில் இருக்கிற சாமான்லாம் கொண்டு வந்து வைக்கிறதும் திருப்பி கொண்டு போய் ஏற்றுறதும் கூட ஓடி ஆசையாக வருவோம். எல்லாம் இவெல்லாம் சில பேர் சேர்ந்து பண்ணுற கைங்கரியம் வருஷா வருஷம். அதில் இந்த வருஷம் மனவாளமாக வைபவமாக சொன்ன பதமாக ஆச்சாரிய பிரயாணம் ஆச்சு. இதுவே அடுத்த வருஷம் ராமானுஜர் என்ன பிரயாணம் பண்ணாரோ அந்த வைபவம் 10 நாளைக்கு நடக்கும். எல்லாருக்கும் எல்லா விதமான மங்களங்களும் ஏற்படணும் அப்படின்னு சுவாமி மனவாளமாக நித்தியமே எல்லாமே பிரார்த்திச்சோம். ஏன்னா கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழியே மனவாள மாமுனியே என்று ஒரு நூற்றாண்டுன்னு சொல்லியாச்சுனாலே உலகமே வாழணும்னு சொன்னால் உலகத்தில் ஒருத்தர்னால நம்மளும் நம்ம குடும்பமும் அதனால் நம்ம குடும்பமும் அதில் வாழ்ந்து போயிடும். அதனால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்கிறது மாதிரி உலகமே வாழ்றதுக்கு தான் அவதாரம் பண்ணார். அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா அப்படின்னு சொல்லும்படி அப்பேற்பட்ட மனவாள மாமுனியுடைய வைபவம். இதனால எல்லாரும் உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகணும். தீங்கின்றி நாளெல்லாம் இருந்து திங்கள் மும்மாறி மழை பொழிஞ்சு எல்லாருக்கும் உலகத்தில் நீங்காத செல்வம் கிடைக்கணும். பிரத்யேகமாக உங்களுக்கு என்னடா நீங்காத சத்சங்கம் கிடைக்கும். மேலே நிறைய உபன்யாசங்கள் கேட்கறதும் பஜனைகள் பண்ணுறதும் பிரபந்தங்கள் சேவிக்கிறதும் அவ ஆச்சாரியர் விட்டு அவளுக்கு திருவடி வாரத்தில் பிரேமம் உண்டாகி நிறைய கைங்கரியங்கள் பண்ணுறதும் இது மாதிரி திவ்ய தேசங்கள் எல்லாம் ஓடி போய் நிறைய உற்சவங்கள் எல்லாம் போய் சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறதும் இதை மாதிரி எல்லாரும் ராமானுஜருக்கும் மனவாள மாமிகளுக்கும் உகந்தவாளாக நம்மெல்லாம் இருக்கும்படிக்கான பாக்கியத்தை இந்த மனவாள மாமிகளும் அடியங்கள் ஞானாச்சாரியராய ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணாவும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமி ராமானுஜருடைய கிருமையினால மேலும் நம்ம வாயில அவருடைய நாமமே வரும். இதை இன்னொரு விஷயம் இப்போ சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதோட 110 வாரமாக நடக்கிறது. அதாவது 2 வருஷமாக தொடர்ந்து தொய்வில்லாத நடக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கார்த்தால 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அகண்டமாக நாம ஜபம் பண்ணுறோம். இந்த ஃபோன்லேயே பண்ணுறோம். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணலாம். ஏதாவது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஃபோனில் நான் சொல்லுவேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு நான் சொன்னேன்னா நீங்கள் திரும்பி சொன்னால் போதும். நீங்களும் ஸ்பீக்கரில் போட்டுக்கலாம், நானும் ஸ்பீக்கரில் போட்டுவேன். அதிலே 8 பேர் 10 பேர் காலில் வருவா. அது மாதிரி ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பேட்சாக வருவா. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அக்கண்டமாக இந்த ஸ்ரீமதே ராமானுஜாயமா எங்களோட சொல்லிட்டு இருக்கா. அதனால இன்னும் நீங்கள்லாம் வந்த வாழில் யார் யாருக்கு அந்த பாக்கியத்தை அடையணுமோ ஒரு அரை மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை தூரம் சொல்லணும். அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் இருக்குதுன்னா நீங்களும் வந்து சேர்ந்துக்கலாம். என் ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கிக்கலாம். அந்த ஃபோன் நம்பரில் வாரம் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிறது. எந்த அரை மணி நேரம் வேணால் நீங்கள் எந்த காரியம் வேணால் பண்ணிகிட்டே சொல்லலாம். ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு சமையல் பண்ணிகிட்டே இருக்கலாம், தலிகை பண்ணிகிட்டே சொல்லலாம், துணி துவைக்கிறதா துணி துவைச்சுட்டே சொல்லலாம், படுத்துட்டே சொல்லலாம், ஊஞ்சல் ஆடிட்டே சொல்லலாம். எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் இதில் ஒன்றும் நியமம் கிடையாது. நாமத்தை எப்படி பண்ணால் சொல்லலாம். அதனால் எல்லாரும் இந்த ஃபோனில் வாரம் 110 வாரமாக நடக்கிறது. அதில் கடைசி பட்சம் இந்த வாரத்துலேருந்தாவது நீங்கள் கலந்துக்கணும். இந்த வாரம் மட்டும் நம்ம கார்த்தால 10லேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் 6 மணி நேரம் தான் வச்சுருக்கோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளன்னைக்கு. அதனால 10லேருந்து 4 மணி வரைக்கும் அதை எந்த 6 மணி நேரம் கலந்துக்கலாம். அடுத்த வாரத்துலேருந்து 12 மணி நேரம் வந்து கலந்துக்கலாம்.
எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் உண்டாகணும் சொல்லிட்டு பண்ணிக்கிறார். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் சத்குருभ्योऽस्तु வைஷ்ணவேभ्योऽस्तु மங்களம் மங்களம் மாதவாயாஸ்து பிரேமிகாயாஸ்து மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीसाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. काले 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 वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्रेष्ठमण्डलः. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ மதவாழ மாமுடியே எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ராமானுஜன் நாமத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறமா எல்லாரும் வரிசையாக மரியாதை பண்ணுவா சிஷ்யாலாம். அது முடிஞ்சோடனே எல்லாருமே வந்து அச்சனை வாங்கிக்கலாம். அப்புறமா அப்படியே சேவிச்சுட்டு கிளம்பலாம். ராமானுஜாயதி 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 श्रीमदे रामानुजाय नमः.